சிரித்தி நல்ல புறமெரித்தாள் வாலை செங்காட்டில் செட்டித்தான் வதைத்தாள். சிரித்தி நல்ல புறமெரித்தாள் வாலை செங்காட்டில் சிட்டியைத்தான் வதைத்தாள். நீலியாய் சக்கியாய் அம்மையவள் அவதரித்தாள். நீலியாய் இசக்கியாய் அம்மையவள் அவதரித்தாள். கொட்டாரம் தலமதிலே தாயான செண்பகவல்லியவள் நீலா பிள்ளை தேவியாக அக்காளும் தங்கையுமாய் எக்ஸி கொட்டாரம் திருத்தலத்தில் செண்பகவல்லியவள் நீலா பிள்ளை தேவியாக தேவியவள் அவதரித்தாள். தேவியவள் அவதரித்தாள். அவதரித்தாள். நாட்டினில் நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு புகழோ நாடு. நாட்டியோ நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு புகழோ நாடு. கோடை மழை பொழியோ நாடு பொழியோ நாடு பொழியோ நாடு வீசு நாடு வீசு நாடு. கோடை மழை ஒளியோ நாடு பொழியோ நாடு பொழியோ நாடு வீசு நாடு வீசு நாடு. இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரு நாடு மாத மழை பொழியோ பள்ளக நல்லூர் தலமதியில அம்மையப்பர் திருக்கோவில் தலமதியில பழகநல்லூர் தலமதியிலே தலமதியிலே தலமதியில தலமதியில அம்மையப்பர் திருக்கோவில் திருக்கோவில் மண்ணு புகழ் மறையவர்கள் மகாதேவன் திருவருளால் திருநாளு முறையாமல் உள்ள முறை தப்பாமல் சிவ பார்ப்பான் அந்த பூஜையதை செய்து சோழ நாடு பாண்டிய நாடு திருநெல்வேலி மாவட்டம் சேர நாடு. சரிதான். அதாவது வேளங்கள் மிருகங்கள் நிறைந்த நாடு சேர நாடு. கண்டிப்பா. அடுத்தால சோழ நாடு. சரி.
சோறுடைத்த பகுதி. சரி. நெல் களஞ்சியங்கள் விளையும் நாடு இந்த சோழ நாடு. ஆமையா. அடுத்தால பாண்டிய நாடு. சரி. முத்துடைத்த நாடு நான்மாட கூடல் மதுரை மாநகரம் பாண்டிய நாடு அல்லவா? ஆமா. சோழ நாட்டுல தஞ்சாவூர்ல இருந்து 18 கிலோமீட்டர் பல்லகநல்லூர் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு கிராமம். ஆஹா, பல்லகைநல்லூர். பல்லகைநல்லூர் கிராமத்திலே அம்மையப்பர் ஆலயத்திலே பூஜை செய்து வருகிறான் சிவபார்ப்பான் என்று சொல்லக்கூடிய அந்தணன். சரி. பிராமண குலத்தில் பிறந்து கொண்டவன் அம்மையப்பர் ஆலயத்திலே பூஜை செய்து வருகிறார். ஒரு நாளும் குறையாமல் உள்ள நெறி தப்பாமல் அம்மா அவன் பூஜை செய்து வரும் வேளையிலே என்னையா மனைவி பேரு சிவாசி, பெண்குடியானவள். சரிதான். 2 பேர்கள் சொத்தாலே குறையும் இல்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை. ஆமையா. பாலாலே குறையும் இல்லை, பவுஷாலும் குறையும் இல்லை. ஒரே ஒரு குறை. என்ன குறை? குழந்தை இல்லாத குறையினாலே பகவானை அடிதொழுது கொண்டு. சரி. அம்மையப்பரை அடிதொழுத காரணத்தினாலே இந்த பெண்குடியானவள் சிவாசியானவள் 10வது மாதத்திலே ஆண் பாலகனை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த பாலகனுக்கு பெயர் நாமம் போட வேண்டும். சரிதான். அது எப்படிப்பட்ட நாமம் தெரியுமா? என்னையா போடுகிறாள்? வேலவன் நாமம் அதை போட்டிடுவாள் பெண்கோடியாள். ஆண்டவனை அடிதொழுது நாமம் அதை போட்டிடுவாள். பெற்றெடுத்த பாலகனுக்கு வேலவன் என்று ஒன்று திருநாமத்தை போடுகிறாள். சரிதான். தாலாட்டு பாடி சீராட்டு பாடி பாலமது கொடுத்து வளர்த்து வருகிறாள் வேலவனை. ஆமையா. அவன் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுடனே வளர்கிறான். வளரும் பிறை நிலவது போல் வளர்ந்து வருகிறான் பார்ப்பான் வேலவன். சரிதான். அம்மையப்பர் ஆலயத்திலே சிவபார்ப்பானுக்கு பின்னால் அடுத்தால என்னையா இந்த வேலவன் பூஜை பொறுப்பை ஏற்கிறார். ஆஹா. பூஜை பொறுப்பை ஏற்று சிறப்புடனே பூஜை செய்து வருகிறான் பார்ப்பான் வேலவன். சரிதான். இதே பழகநல்லூர் கிராமத்துல 41 தாசி குடும்பம். ஓஹோ. தலைமூத்த தாசி என்று சொன்னால் சிவகாமி தாசி. சிவகாமி தாசி. அவளும் குழந்தை இல்லாத குறையினாலே, அப்படி மழலை இல்லாத குறையினாலே என்னையா மகாதேவனை அடிதொழுது சரி அம்மையப்பன் திருவருளாலே என்ன 10வது மாதத்திலே அவளும் ஆண் பாலகனை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த பாலகனுக்கு பெயர் நாமம் போட வேண்டும் அல்லவா? ஆமையா. அர்த்தத்தோடு நாமத்தை போடுகிறார். என்ன நாமம் இடுகிறாய்? சிவனுடைய ஒரு நாமம் திருநீலகண்டன். மேல தாளங்கள் கொட்டக்கூடியவர்கள் நட்டுவர்கள். சரி. திருகண்ட நட்டவன் திருநாமத்தை போட்டு வளர்த்து கொள்ள, அப்படி வளர்த்து கொண்டாலும் போதிய அளவுக்கு திருப்தி ஏற்படவில்லை இந்த பெண்குடியானவளுக்கு. என்னையா? பெண் குழந்தை வேண்டும் என்று மனதில் எண்ணுகிறாள் இந்த பேதையானவள். மகள் நமக்கு இருந்தோமானால் மனம் போலே வாழலாம். ஆமையா. காசு பணம் சம்பாதிக்கலாம். சரி. எதிர்காலத்திலே நாட்டிய நர்த்தனம் ஆடுவாள். ஆமையா. என்று பகவானை அடிதொழுது காரணத்தினால் மீண்டும் பெண்குடியானவள் என்னையா 10வது மாதத்தில பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். 10வது மாதத்தில பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். சிவகாமி தாசியவள் சித்திரம் போல் பெற்றெடுத்தாள். சிவகாமி தாசியவள் சித்திரம் போல் பெற்றெடுத்தாள். 10வது மாதத்தில் 2வது சித்திரம் போல் பெற்றெடுத்தாள் சிவகாமி தாசியானவள். ஆமையா. பெண் குழந்தை. சரி. லட்சுமி என்ற நாமத்தை போட்டு வளர்த்து கொள்ள இந்த குழந்தை வளர்ந்து சிறுமியானவள் செல்வியாகிறாள். இவள் அம்மையப்பர் ஆலயத்திலே நாட்டிய நர்த்தனம் ஆட வேண்டும். ஆமையா. நல்லதொரு நாள் பார்த்து கொண்டு சரி அரங்கேற்றம் செய்கிறாள் தேவியானவள். ஆமா.
அம்மையப்பர் ஆலயத்திலே தெற்குமணி மண்டபத்திலே சரிதான். நமது ஆடுகிறாள் நர்த்தகியானவள். சிவகாமி தாசி பெற்ற திருமகள் லட்சுமியானவள் லட்சுமி நடனமது ஆடுகிறாள். ஆமையா. ஆலயத்திற்கு வந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் அமர்ந்து கொண்டு ஆட்டத்தை ரசித்தார்கள். ஆஹா. ஒரு நாள் பார்க்கிறான் பார்ப்பான வேலவன். ஆஹா. நாமும் ஆட்டத்தை பார்க்க வேண்டும், அப்படி நடனத்தை ரசிக்க வேண்டும் என்று சரி ரசித்தவன் மனதை பறிகொடுத்தான். இந்த மங்கை இடத்தில் ஆஹா. மனதை பறிகொடுத்து கொண்டு மனதில் எண்ணுகிறார். என்னையா? இந்த பெண்ணோடு பேச வேண்டும், ஓஹோ, பழக வேண்டும், ஆமா, உறவாட வேண்டும் என்று தவறான மனதில் எண்ணிக்கொண்டு சரி தாசி வீட்டிற்கு போக வேண்டும் என்று உடம்புக்கு சரியில்லாத போல ஒரு பாவனை காண்பிக்கிறான் பார்ப்பான் வேலவன். ஆமையா. அப்படி காண்பிக்க வேளையிலே என்னாச்சு? அறிந்து கொண்டாள் இந்த லட்சுமி தாசியானவள். ஆமையா. ஆபத்துக்கு பாவம் கிடையாதல்லவா? சரிதான். இவன் தவறான எண்ணத்தை மனதிலே இவள் ஏற்படுத்தவில்லை. அப்படி இறக்க மனதோடு சுவாமி என்ன என் வீடு அருகாமை இருக்குது, வாங்கய்யா, வந்து ஓய்வு எடுத்து செல்ல வேண்டும் சரிதான் என்று சொல்லும் வேளையிலே வார்த்தை கேட்டுக்கொண்டான் பார்ப்பான் வேலவன். ஆமையா. இதை எதிர்பார்த்து கொண்டு என்ன தாசி அவள் முன்னடக்க, தாசி அவள் முன்னடக்க, பார்ப்பானோ பின்னடக்க, பார்ப்பானோ பின்னடக்க, தாசியுட வீடதில, தாசி உட விடதில்ல, ஆறானே வேலவனோ, ஆறானே வேலவனோ, தாசியுட வீடதில, தாசியுட வீடதில, ஆறானே வேலவனோ, தாசியோட வீடதில, தாசியோட வீடதிலே, ஆறானே வேலவனோ. பூஜையதை மறந்திடுவான், மறந்திடுவான், பார்ப்பானோ வேலவனோ, பூஜைகளையோ மறந்திடுவான், பார்ப்பானோ வேலவனோ. அவன் பள்ளகநல்லூர் தள்ளமாதியில, ஆசியுட வீடதில, ஆறான வேலவனோ, ஆறானே வேலவனோ, ஆறானே வேலவனோ, அவன் ஏது ஏது செய்திடுவான். வாரானே வேலவனோ, வாரானே வேலவனோ, அவர் ஏது ஏது செய்திடுவார். தாசியவள் முன்னடக்க, பார்ப்பான் பின்னடக்க, மனதிலே சந்தோஷத்தோடு வருகிறான் பார்ப்பான் வேலவன். ஆமையா. இவர்கள் 2 பேர் வருவதை அறிந்து கொண்டாள் சிவகாமி தாசி. ஆஹா. அவளுக்கும் சந்தோஷம். தாய் கிழவி வருவது சாதாரண மனிதன் அல்ல, ஆமையா. ஒரு கோவில் பூஜாரி, அம்மா 6 லட்சம் பொன்னுடைமைக்கு அதிபதி அல்லவா ஏ அப்பா. என்று மனதில் எண்ணுகொண்டு பெண்கொடியானவள் மனதிலே சந்தோஷம் கொள்ள சரி பார்ப்பான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான் லட்சுமி வீட்டிலே. ஆமையா. வந்ததை அறிந்து கொண்ட பெண்கொடியானவள் இந்த வீட்டிலே நிரந்தரமாய் இந்த பார்ப்பான் அமர வேண்டும், ஆஹா. நம் மகளோடு பழக வேண்டும், சரிதான், பேச வேண்டும், உறவாட வேண்டும், உறவாட வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொள்ள சரி என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னையா? தாசியானவள் மனதில் எண்ணுகிறாள் பெண்கொடியானவள் சிவகாமி தாசி சரி பார்ப்பானுக்கு கைவிசம் கொடுக்க வேண்டும். ஆமையா. கைவிசம் கொடுத்து கொண்டால் யாரு எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான். செவடன் காதல் சங்கு ஊதன மாதிரி ஆயுதம் அல்லவா? ஆமா. என் மனதில் எண்ணி கொண்டு என்னைய செய்கிறாய்? இந்த பெண்கொடியானவள் ஆனவை சில மருந்துகளை தயார் பண்ணுகிறாள். எப்படி? ஆடை ஒட்டி பின்தொடரி அதிகம் பட்டி சேலை ஒட்டி, சிலை ஒட்டி தேடி வைத்த மருந்தை எல்லாம் நிழலில் உலர வைத்துக் கொண்டு வைத்தாய். கைவிசமோ கொடுத்திடுவாள், விஷமோ கொடுத்திடுவாய், கைவிசமோ கொடுத்திடுவாள், விஷமோ கொடுத்திடுவாய். சிவகாமி தாசியவள், சிவகாமி தாசியவள், வெத்திலையில் மறந்து வைத்தாள் சிவகாமி தாசியவள், வெற்றிலையில் முருங்கை வைத்தாய் சிவகாமி தாசியவள். கைவிசமோ கொடுக்க வேண்டும் காரிகையாள் எண்ணிடுவாள், கைவிஷமோ கொடுக்க வேண்டும் காரிகையாய் எண்ணிடுவாய். பார்ப்பானுக்கு கைவசம் கொடுக்க வேண்டும் என்று சில மருந்துகளை தயார் பண்ணி சுக்கு படி போல படித்து
வெத்தலையில மருந்து வைத்து விஷத்தை கொடுக்கிறாள் பெண்குடியானவள். சரிதான். அப்படி கொடுக்கும் வேளையிலே என்னாச்சு? பார்ப்பான் பார்க்கிறார். என்ன கை விஷம் என்று அறியவில்லை. ஆமையா, கொடுப்பது லட்சுமி அல்லவா? ஆ. இந்த கை விஷயத்தை சேர்த்தது லட்சுமிக்கு தெரியாது. ஓஹோ, மகளுக்கு தெரியாதல்லவா? லட்சுமி கொடுத்ததை அமிர்தம் போல் அருந்துகிறான் நந்தனன். ஆமையா, கை விஷம் தின்ற நாள் முதல், அன்றைய நாள் முதல் என்ன யார் என்ன சொன்னாலும் காதுல கேட்க மாட்டான். கேட்காதில்ல. எந்த நேரத்திலுமே என்ன தாசியுட வீடதிலே காஷி உடலிடதிலே நஞ்சமது புகுந்திடுவான். அவன் ஜமதை புகுந்திடுவான். பார்ப்பானு வேலவனோ பார்ப்பானோ வேலவனோ பூஜையதை மறந்திடுவான். பூஜையதை மறந்திடுவான். பூஜையதை மறந்திடுவான். பூஜையதை மறந்திடுவான். அந்தனா வேலவனோ பூஜையதை மறந்திடுவான். பூஜையதை மறந்திடுவான். அந்தணனான் வேலவனோ. கைவிசம் அறிந்து கொண்டு அன்றைய நாள் முதல் காசு பணம் கேட்காமலே அள்ளி எள்ளு கொடுக்கிறார். ஆமா, செக்களவு பொண்ணு இருந்தாலும் எவ்வளவு நாள் செதுக்கி சாப்பிட முடியும்? செதுக்க செதுக்க வருமா? காசு பணத்தை கொடுத்து கையிலே காசு இல்லாத காரணத்தினால் என்னையா? அம்மையப்பர் ஆலயத்திலே கொள்ளையதை அடித்து கொண்டான் பார்ப்பான் வேலவன். ஐயையோ, அந்த பணத்தையும் கொடுக்க அப்படி ஊரார்கள் அறிந்து கொண்டு சரி. பூஜை பொறுப்பிலிருந்து துரத்துகிறார்கள் பார்ப்பான் வேலவனை. ஆஹா, ஆனால் ஆ, கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. சரிதான். அவன் தாசி வீட்டிலே அமரலாம் என்று மனதிலே எண்ணி அப்படி மனதிலே சந்தோஷம் கொள்ள வருகிறா. தாசி வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். இவன் பூஜை இழந்த விபரத்தை அறிந்து கொண்டாள் சிவகாமி தாசி. ஆமையா, இனிமேல் இவன் இங்கு இருக்கக்கூடாது. ஆ. சில வார்த்தைகளை சொல்லி, அப்படி அழகான வார்த்தைகளை சொல்லி உரைத்து அனுப்பி வைக்கிறாள் பார்ப்பான் வேலவனை. ஆமா, சுவாமி, என்ன நீங்களோ உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், ஆமையா, நாங்கள் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். சரிதா. அவையாலே ஆ. வந்த நாள் போதும், அம்மா, இனிமேல் வரக்கூடாது என்று பார்ப்பானை அப்படி அனுப்பி வைக்க அப்படி காசு பணத்தை எல்லாம் கொடுத்தவன் ஆ. என்று கஷ்டப்படுகிறார். ஆமையா, மனதை எண்ணுகிறான், என்ன எண்ணுகிறான்? இந்த ஊரில் இனி வாழக்கூடாது என்று அப்படி பரதேசம் போவோம் என்று பார்ப்பானும் எண்ணிடுவான். அழகநல்லூர் ஊரு விட்டு பார்ப்பானும் புறப்படுவான். அழகநல்லூர் காட்டுக்குள்ளே வந்திடுவான் வேலவனும். தாசி வீட்டை மறந்திடுவான். 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 வேலவனாம் அந்த நேரம் காஷி வீடை மறந்திடுவான். மறந்திடுவான். அந்தணனா வேலவனோ. பல்லகநல்லூர் ஊரை விட்டு கொண்டு கள்ளி காட்டுக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, நர்த்தனம் ஆடிக்கொண்டவள் வீட்டுக்கு வருகிறாள். லட்சுமியானவள் வரும் பொழுது ஆ, கேட்கிறாள் விபரத்தை தாயிடத்தில்லை. ஆமா, விபரத்தை அறிந்து கொண்டு தாய் சொல்லி தட்டி கொள்ள ஆ, பார்ப்பான் மீது ஆசை கொண்டு கள்ளி காட்டுக்குள்ளே அவளும் வருகிறாள். ஓடோடி வருகிறாள். இவள் மீது ஆசை கொண்ட காரணத்தினால் அல்லவா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அல்லல் நிலைமை ஏற்பட்டு கொண்டது. ஆமையா, இந்த கள்ளி காட்டுக்குள்ளே கொண்டு விட வேண்டும் என்று என்ன செய்கிறான் பாப்பான்? இந்த பெண்கொடியானவள் அயர்ந்து உறங்குகிறாள். ஆ, கள்ளி மர மூட்டிலே உறங்கு வேளையிலே சரி. இந்த பார்ப்பான் வேலவனானவள் என்னையா என்ன சிறந்த தெரியுமா? என்னையா செய்கிறான்? பாறாங்கல்லை தூக்கிடுவான் பார்ப்பானும் வேலவனும். மாறாங்கல்லை தூக்கிடுவான் பாப்பானோ வேலவனோ. பாறாங்கல்லை தூக்கிடுவான் பார்ப்பானும் வேலவனும். மாறாங்கல்லை தூக்கிடுவான் பாப்பானோ வேலவனோ. கண்ணி நல்லா தலை மீது கல்லெடுத்து கொட்டிடுவான். கண்ணி நல்ல தலை மீது கல்லெடுத்து ஊட்டிடுவான். பாறாங்கல்லை தூக்கிடுவான். தூக்கிடுவான் ஆமையா, பார்ப்பானும் வேலவனும். மாறாங்கல்லை தூக்கிடுவான். தூக்கிடுவான்
தூக்கி பார்ப்பான் வேலவனானவன் கண்ணில் நல்ல தலை மீது கல்லெடுத்து போட்டிடுவார். உருண்டிடுவாள் புரண்டிடுவாள் லட்சுமி தாசியானவள். ஆமையா. அரை உயிரும் குறை உயிருமாய் கள்ளி காட்டுக்குள்ளே கல்லெடுத்து போட்டான் பார்ப்பான் வேலவன். சரிதான். உயிர் பிரியும் தருணத்திலே மாணிக்க கைலாச மலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் மகாதேவன் சிவபெருமான். ஆஹா. ஆண்டவன் மீது சாட்சி வைத்துதான் உயிர் பிரிய வேண்டும். கண்டிப்பா. இந்த கள்ளி காட்டுக்குள்ளே என்னையா ஆண்டவன் மட்டுமல்ல என்ன செய்யறது தெரியுமா? என்ன செய்யறாய்? கள்ளி மரமே நீ சாட்சி 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 உயிரதுவும் பிரிந்திடுவார். மரமே நீ சாட்சி நீ சாட்சி உயிரதுவோ பிரிந்திடுவார். பச்சை கள்ளி சாட்சி என்றார் பரமசிவன் தானறிய சாய்ந்த கள்ளி சாட்சி என்றார் சந்திர சூரியன் கள்ளி நல்ல காட்டுக்குள்ளே அவள் சாட்சி வைத்து உயிர் பிரிந்தார். வெள்ளி நல்ல காட்டுக்குள்ளே வெள்ளி நல்ல காட்டுக்குள்ளே அவள் சாட்சி வைத்து உயிர் பிரிந்தார். கள்ளி நல்ல காட்டுக்குள்ளே கரைக்கண்டன் கருணாமூர்த்தி சிவபெருமான் மட்டுமல்ல ஆமையா. ஆண்டவன் மீது சாட்சியாகவும் கள்ளி மரத்தையும் கருவேல மரத்தை சாட்சி வைத்து உயிர் பிரிந்து கொண்டாள் லட்சுமியானவள். ஆஹா. பார்ப்பான் நகைகளை எல்லாம் கலட்டி ஆடி பாடி வருகிறார். பொட்டணமா கட்டி கொண்டு வருகிறார். ஆடி பாடி ஆனந்த கூத்தாடி கொண்டு வருகிறார். அவன் வருவேளையிலே என்னாச்சியா? மாணிக்க கைலாச மலையில் அமர்ந்து கொண்ட சிவபெருமான் மனதில் எண்ணுகிறார். என்ன எண்ணுகிறார்? அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். கண்டிப்பா. ஆனால் இந்த இடத்துல ஒரு அடி இவன் தப்ப விடக்கூடாது. அங்கேயே கொல்லணும். நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டான் நம்பியான் பார்ப்பான் வேலவன். நடுக்காட்டிலே அழகாக ஒரு கிணறை உருவாக்கி கொள்ள சரி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறான் பார்ப்பான் வேலவன். ஆஹா. நாகப்பாம்பு தீண்டி கொள்ள அப்படி கள்ளி காட்டுக்குள்ளே அவன் உயிர் பிரிந்து கொண்டது. பாப்பான் ஒரு விழிதான். தங்கையை தேடி வந்தான் திருகண்ட நட்டுவன். தங்கை இல்லாத ஊரில் நாமும் வாழக்கூடாது என்று சரி நாக்கை பிடுங்கி கொண்டு தற்கொலை செய்து கொள்ள ஆஹா. 3 பேர்கள் உயிர்களதும் உமா மகேஸ்வரன் கொலுவிருக்கும் கைலாச மலை சென்றடைகிறது. அடைகிறது. பார்த்தான் பகவான் பரமசிவன் என்ன செய்கிறார்? அந்தன குலத்தில் பிறந்து கொண்டவன் ஆதி கைலாச மலைக்கு இந்த உயிர் வரக்கூடாது. சரி ஆகாத பாவியை ஆசனத்தை விட்டு வெளியே போக வெளியே போப்பா. உயிர் வெளியே நிற்க கொள்ள ஒரு தவறு செய்யாதவள் லட்சுமி தாசியானவளும் திருகண்ட நட்டுவன் உயிர் போகும் நேரத்திலே என்ன சொல்கிறார் பகவான் இடத்திலே வர்றமதி கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? நீலியாக இசைக்கையாக பிறவி எது செய்ய வேண்டும்? 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 வர்றமதுதான் வேண்டுமென்று வேண்டுமென்று பகவானை அடி தொழுதான். பள்ளி முடிக்க வர்ற மதுதான் நீலியாக பிறக்க வேண்டும். பள்ளி முடிக்க வர்ற மதுதான் நீலியாக பிறக்க வேண்டும். சிவனாரை அடிதொழுது அவள் சிவனாரை அடிதொழுது அடிதொழுது பரமதையோ கெட்டிடுவான். சுவாமி மறு ஜென்மத்திலே நான் நீலியாய் இசைக்கியாய் அம்மையாய் பிறக்க வேண்டும். சரிம்மா. செண்பக வல்லியவள் நீலாப்பிள்ளை தேவியாக அக்கா தங்கையாய் பிறந்து கொண்டு அப்படி இந்த அகில உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் அருள் கொடுக்க வேண்டும். இது ஒரு வரம். இரண்டாவது வரம் என்னையா? முன் ஜென்மத்தில் என்னை கொலை செய்தவனை பழி முடிக்க வேண்டும் ஆஹா. என்று வரத்தை எல்லாம் வாங்கி கொள்ள அம்மா வரம் அதை கொடுத்தார் பகவான் பரமசிவன். சரிதான். ஆனால் என்ன இந்த பார்ப்பான் வேலவனானவன் எங்கய்யா? மறு ஜென்மத்திலே எங்க? காவிரிம்பு பட்டினத்திலே ஆஹா. மாநகர் செட்டியாருக்கு மகனாய் ஆனந்த நாமத்தோடு பிறக்க வேண்டும். இந்த பெண்கொடியானவள் சரி இந்த லட்சுமி தாசியானவள் என்னையா?
திருகண்ட நட்டுவனோடு என்ன மறு ஜென்மத்திலே இங்கு விரைக்கிறாய் இதே சோழ நாட்டிலே என்ன செம்பிய சோழ மன்னவன் திருத்தேவி நங்கை ஆஹா இவர்கள் வயிற்றிலே குழந்தையாக ஒரு சூழில் 2 குழந்தையாய் பிறக்க வேண்டும். அப்படி இப்படி பகவான் வரம் கொடுக்கிறார். ஆமா வரத்தையெல்லாம் பெற்றுக்கொள்ள சரி இந்த தேவியானவள் என்னையா இசக்கி அம்மையானவள் ஆனவள் சோழ நாட்டிலே என்ன செம்பிய சோழ மன்னன் திருத்தேவி நங்கைக்கு அப்படி குழந்தையாய் பிறக்க வேண்டும் அல்லவா ஆமையா பிறக்கிறாள் பெண்குடியானவள். சரிதான் அவள் ஒரு சூழில் 2 பிள்ளை ஒரு சூழலில் 2 பிள்ளை நீலனாக நீலியாக நீலனாக நீலியாக ஒரு சூழில் 2 பிள்ளை ஒரு சூழலில் 2 பிள்ளை நீலனாக நீலியாக நீலனாக நீலியாக நீலியாக பிறக்க வேண்டும் நீலியாக பிறக்க வேண்டும். தேவி அவள் அவதரித்தாள். அமைதியாக பிறக்க வேண்டும் நீலியாக பிறக்க வேண்டும் அம்மையவள் அவதரித்தாள் தாயான இசக்கி அம்மை நீலியாக பிறந்திடுவாள். தாயார சகியம்மை நீலியாக நீலியாக பிறந்திடுவாள். பிறந்திடுவாள். தாயான இசக்கி அவள் தாயான தேவியானவள் நீலியாய் அம்மையாய் பிறந்து கொண்டவள். அமையா பிறந்து வளர்கிறாள். செம்பிய சோழ மன்னவன் மனதில் எண்ணுகிறார். சரி ஆனா சோழ மன்னனுக்கு கூட தெரியாது ஆஹா தேவி என்று அறியவில்லை. ஆமையா குழந்தை பருவத்திலே சில அல்லறை சில்லறை வேலைகளை காண்பிக்க அப்படி இந்த தாயான இசைக்கு அம்மையானவள் என்னையா செய்கிறாள் நீலனோடு என்ன பள்ளி காட்டுக்குள்ள மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆஹா பார்ப்பானை பழி முடிக்க வேண்டும் அல்லவா. ஆமையா ஆமையா இவன் காவிரி பட்டினத்துல ஆனந்த நாமத்தோடு வளர்ந்து வருகிறான். மாநாகர் செட்டியாருக்கு மகனாக சரி வயது பல கடந்து கொள்ள அப்படி அவன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று என்று வழிபாதை மாறிக்கொள்ள கள்ளி காட்டுக்குள்ள வரும் நேரத்தில் என்னையா பள்ளி முடிக்க வேண்டும் என்று தாயான இசக்கியம்மையானவள் ஆனவள் அவள் இரவு நேரத்தில் எங்க வர தெரியுமா இங்க வருகிறாள் கள்ளி காட்டுக்குள்ளே அவள் சிவப்பு நல்ல பட்டுடுத்து பட்டுடுத்து வாராளே இசக்கி அவள் வாராளே இசக்கி அம்மை உறவை சத்தம் போட உறவை சத்தம் போட தாயான இசக்கி அவள் குறவை நல்ல சத்தம் போட்டு குறவை நல்ல சத்தம் போட்டு வாராளே இசக்கி அம்மை கள்ளி காட்டுக்குள்ளே வந்து தேவியானவள் நீலி அம்மையானவள் கள்ளி கொப்பை முறித்து பிள்ளையாக ஆக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு சரி கள்ளிக்காடு அதரும்படியாக 3 குறவை சத்தம் போடுகிறாள். குறவை சத்தத்தை அறிந்து கொண்ட ஆனந்தன் பயப்படுகிறார். இது எந்த பெண் அல்லவா? ஆமா முன் ஜென்ம ஞாபகம் இவனுக்கு அறியவில்லை. சரி ஆனால் என்னையா இந்த தாயான இசக்கி அம்மையானவள் ஆனவள் பள்ளி முடிக்க வேண்டும் என்று என்று பள்ளி காட்டுக்குள்ளே துரத்தி வரும் நேரத்தில் இரவோடு இரவாய் துரத்தி கொள்ள சரி அம்மா எப்படிப்பட்ட தோற்றம் தெரியுமா? எப்படியா பள்ளி முடிக்க வர்றமது வாங்கிய வந்தவள் என்ன தாயான நீலியானவள். என்னையா பள்ளி நல்ல காட்டுக்குள்ளே தாயான நீலியவள் பள்ளி நல்ல காட்டுக்குள்ளே தாயான நீலியவள் தாடை பசும்பொல்லும் அரைஞானம் அணிந்து கொண்டு அறியானம் அடிந்திடுவாள் நெற்றியில பொட்டு விட்டு கண்களிலே மை தீட்டி நெற்றியிலே பொட்டு வைத்து கண்களிலே மை தீட்டி வாராளை இசக்கியம்மை 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 பல்லகநல்லூர் காட்டை விட்டு வாராளை இசக்கியம்மை இசக்கியம்மை அவள் இசக்கியம்மை பல்லகநல்லூர் காட்டுக்குள்ளே கள்ளி காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட தோற்றம் கொள்ள சரி பயப்படுகிறான் ஆனந்தன். ஆஹா
விடிய விடிய துரத்தி கொண்டு ஆமையா இந்த தேவியானவள் இசக்கி அம்மையானவள் ஆனவள் கள்ளி காட்டை விட்டு அப்படி பல்லகநல்லூர் ஊருக்குள்ளே கொண்டு வருகிறாள் பார்ப்பான் வேலவன். ஆஹா அடுத்த ஜென்மத்திலே ஆனந்த நாமம் அல்லவா ஆமையா இவனை அறிந்து துரத்தி அழைத்து வருகிறாள் இந்த ஆனந்தன் செட்டியாரை. ஊரார்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அம்மா சத்திரத்தில் அடைத்து வைத்துக் கொள்ள சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு ஆஹா இந்த தேவியானவள் இசக்கியம்மையானவள் ஆனவள் அவள் இரவு நேரத்தில் என்னையா ஆங்கார கோபம் கொண்ட அம்பிகையானவள் என்ன சொல்லுமா என்னைய செய்கிறாய் தாயான இசக்கியம்மை பழி முடிக்க வேண்டும் என்று தாயான இசக்கியம்மை வழி முடிக்க வேண்டும் என்று உடலை தான் பிடுங்கி கோலமாலை போட்டிடுவாள் உடலையும் நான் பிடுங்கி கோலமாலை போட்டு பழி முடித்தாள் இசக்கியவள் இசக்கியவள் தாயான நீலி அம்மா பழி முடித்தாள் இசக்கியம்மை பலகநல்லூர் ஊருக்குள்ள பழி முடித்தாள் இசக்கியம்மை பலகநல்லூர் ஊரில் செட்டியாரை பழி முடித்து செட்டியாரை பழி முடித்து அவள் தாயான இசக்கியவள் செட்டியாரை பழி முடித்தாய் செட்டியாரை பழி முடித்தாய் என் தாயான இசக்கியம்மா பலகநல்லூர் ஊருக்குள்ள இரவு நேரத்திலே தாயான இசக்கியம்மையானவள் சரி குடலை பிடுங்கி கோலமாலை போட்டுக்கொள்ள அம்மா முன் ஜென்மத்திலே பார்ப்பானாய் இருந்து கொண்டவன் மறு ஜென்மத்திலே செட்டியாரை பிறந்து கொண்ட ஆனந்தனை அழித்து கொண்டாள் என்று அம்பிகையானவள் பழி முடித்தாள் பழி முடித்துக் கொண்டு தாயான இசக்கி அம்மையானவள் ஆனவள் இந்த பூலோகத்திலே ஒவ்வொரு திருத்தலமாய் நிலையமது பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லவா ஆமையா தாயான இசக்கி அம்மையானவள் ஆனவள் நிலையமது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சரி எப்படி வாழல் தெரியுமா எப்படி வருகிறாய் அம்மா எப்படிப்பட்ட ரூபம் தெரியுமா என்னைய ரூபா சிவப்பு நல்ல பட்டு உடுத்து சுவரளி மாலையிட்டு 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 வண்ணமுத்து கப்பறையோ வலது கையில் திரிசூலமோ வண்ணமுத்து கப்பறையோ வலது கையில் திரிசூலமோ சுண்டி பிரம்பு ஒரு கையில சூலம் அதை தான் எடுத்து சுண்டி பிரம்பு ஒரு கையிலே சூலமாரி ஆறு இசைக்கியாக இசைக்கியாக ஆமையா தேவி
தலமு விட்டு ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். ஆமா ஸ்ரீரங்கம் தலத்துல அரங்க நாயகன் சரி சீனிவாச பெருமாள் ஆமையா பத்மநாப சுவாமி அடித்தொழுது கொண்டு ஆவடி தாயான இசக்கியம்மை மனதிலே எண்ணுகிறாள். ஈஸ்வரகால பூதத்தானை அழைத்து செல்ல வேண்டும். சரிதா. இந்த தெய்வத்திற்கு ஒரு சக்தி உண்டு. என்னையா? பில்லி ஏவல் மாந்திரம் சூனியம் இதையெல்லாம் அடக்கி ஆளக்கூடியவர் ஈஸ்வரகால பூதத்தான். பூதத்தான் அல்லவா? பூதத்தான் பல நாமத்தோடு அமர்ந்து கொண்டாலும் கண்டிப்பா மகாவிஷ்ணுக்கு ஸ்ரீரங்கத்திலே நிலையமதி பெற்றுக் கொண்டவன் ஸ்ரீரங்க பெருமாளுடைய ஆலயத்திலே சரி இந்த ஈஸ்வரகால பூதத்தான். அப்படி ஈஸ்வரகால பூதத்தானை அடிதொழுது அழைத்தாள் தாயான நீலியம்மையானவள் ஆமையா தென்னாடு புறப்பட வேண்டும் என்று இங்கு வருகிறாள். ஸ்ரீரங்க பகவானை வணங்கி கொண்டு சரி தாயான நீலியம்மையானவள் ஆனவள் ஈஸ்வரகால பூதத்தானை அழைத்துக் கொள்ள அப்படி ஈஸ்வரகால பூதத்தான் முன்னடக்க தாயான நீலி அம்மையானவள் பின்னடக்க எப்படி வருகிறார்கள்? தென்னாடு வர வேண்டும் என்று ஸ்ரீரங்கமும் தலமும் விட்டு தேவியவள் புறப்படுவாள். ஸ்ரீரங்கம் தலமும் விட்டு தேவியவள் புறப்படுவாள். ஸ்ரீரங்கம் தலமும் விட்டு தேவியவள் புறப்படுவாள். ஸ்ரீரங்கம் தலமும் விட்டு தேவியவள் புறப்படுவாள். நீலியாக இசக்கியாக அம்மையவள் புறப்படுவாள். இசக்கியாக அம்மையவள் புறப்படுவாள். ஈஸ்வரகால பூதத்தான் ஆண்டவனை அழைத்து கொண்டு ஈஸ்வரகால பூதத்தாரை ஆண்டவனை அழைத்து வாராள். ஸ்ரீரங்கம் தலமோ வீட்டு தலமோ வீட்டு தலமோ விட்டு தலமோ வீட்டு தலமோ விட்டு தேவி அவள் புறப்படுவாள் புறப்படுவாள். ஸ்ரீரங்க தலமோ விட்டு தலமோ விட்டு தலமோ வீட்டு வெளியவள் புறப்படுவாய் புறப்படுவாய். சமயபுரம் தலமாதியில மாரியம்மனை அடிதோடு மாரியம்மனை அடிதோடு ஆறாளை சகியாம மதுரை தலமதியில மதுரை தலமதியில மகமாயி வந்திடுவாள். மதுரை நல்ல தலமதியில மதுரை நல்ல தலமதியிலே அம்மா மகமாகி வந்திடுவாய். ஸ்ரீரங்கம் தலம் கடந்து சமயபுரம் திருத்தலத்திலே மாரியம்மாவை வணங்கி கொள்ள சரி மதுரை என்று சொல்லக்கூடிய புண்ணியமான திருத்தலம். வருகிறாள். ஈஸ்வரகால பூதத்தான் தாயான இசக்கி அம்மையோடு சரி இந்த ஈஸ்வரகால பூதத்தான் அம்மா பொந்தாந்தடி ஒரு கையிலே அரங்கத்துல சல்லடம் ஆமையா 5 மணி வல்லையம் வல்லையா உத்திராஜ மாலை சரிதான். தாயான இசக்கி அம்மாவோடு ஈஸ்வரகால பூதத்தானும் அப்படி மதுரை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே வைகையிலே நீராடி நியமனங்கள் செய்து கொண்டு சோமசுந்தர பெருமான் மீனாட்சி அம்மாவை வணங்கி கொண்டு அடிதொழுது அம்மா எங்க வர தெரியுமா? இங்கே வருகிறாய். மதுரை நல்ல வழி கடந்து புறப்படுவாள் நீலியவள். 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 விருதுநகர் பாதையா விருதுநகர் பாதையா சாத்தூர் வந்திடுவாள். சாத்தூர் தலமதியில இருக்கக்குடி மாரியையோ சாத்தூர் தலமதியில தலமதியில இருக்கக்குடி மாரி அம்மனை இருக்கன்குடி மாரியம்மனை அடிதொழுது புறப்படுவாள். சாத்தூர் வழி
தலமதியில தாயார் சக்கியம்மையானவள் சோமசுந்தர பெருமான் மீனாட்சி அம்மனை அடிதொழுது புறப்பட்டு விருதுநகர் பாதை வழியாக சாத்தூர் தலமதியில இருக்கக்கூடிய மாரியம்மனை அடிதொழுது ஈஸ்வரகால புறத்தாரும் அவள் சாத்தூர் தலமும் கோவில் வட்டி தலமும் தாறு தலமும் சங்கரன் கோவில் வீட்டு சங்கரன் கோவில் வீட்டாலோ வந்திடுவார் சங்கரனார் கோவில் விட்டு சங்கரனார் கோவில் விட்டு அம்மை குற்றாலோ ஈஸ்வரகால புதத்தானோ தாயானை சக்தியோடு ஈஸ்வரகால பூதத்தாரை தாண்டவனை அடிதொழுது சங்கரன் கோவில் விட்டு எங்கே
அம்மையவள் புறப்படுவாள் திருநெல்வேலி போக்குவிட்டு அம்மையவள் புறப்படுவாள் திருநெல்வேலி போக்கு விட்டு நீலி அவள் வாராளே திருநெல்வேலி போக்குவிட்டு நீலி அவள் வாராள் பாளையம் கோட்டை வாராள் பாளையம் கோட்டை வாராள் அவள் மூன்றடைவு தலமோ வாராள் தலமோ வாராள் தாயார இசக்கி அவள் தலமோ வாராள் மூன்றடைப்பு வள்ளியும் வாராள் வள்ளியும் வாராள் வள்ளியும் வாராள் வள்ளியும் வாராள் பிகையாள் இசக்கி அம்மா இசக்கி அம்மா இசக்கி அம்மா தலமோ வாராள் நலமான தேசமான நான்கு நேரி பதியம் விட்டு நலமான தேசமான நான்கு நேரி பதியம் விட்டு வள்ளியூர் தலமோ வள்ளியூர் தலமதில வாராளி சகியம்மை சரவண பொய்கையிலே நீராடி பட்டுடுத்து வள்ளியூர் தலமதில முருகனை அடிதொழுது வள்ளியூர் பதியம் விட்டு மன்னகுடி வந்திடுவார் மன்னகுடிய பாதை விட்டு வாராளி சகியம்மா காவல் கிணறு வாராள் காவல் கிணறு வாராள் இந்த காரிகையாள் சகியவள் அம்மை முப்பந்தல் தலமதியில வாராளே சகியவள் இளையமது வாங்க வேண்டும் முப்பந்தல் தலமதியில தாயானை சக்கியம்மையானவள் மூன்று மன்னர்கள் பந்தல் போட்ட இடம் இந்த முப்பந்தல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த முப்பந்தல் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே நம்மை எல்லாம் ஈர்க்கக்கூடியவள் இசக்கி அம்மா தாயான இசக்கி அம்மையானவள் முப்பந்தல் தலமதியில நிலையமது பெற்று கொண்டு தேவியானவள் ஈஸ்வர கால புதத்தானோடு சிவப்பு பட்டுடுத்து செவ்வரளி மாலை போட்டு வண்ணமுத்து கப்பரை வலது கையில் திரிசூலம் சுள்ளி பிரம்பு ஒரு கையிலே சூலமதை எடுத்து கொண்டு தாயானை சக்கியம்மையானவள் முப்பந்தல் தலமதியில நிலையமது பெற்று அம்மை முப்பந்தல் வள்ளியோ விட்டு ஆரல் வாய் மொழியோ வாராள் ஆரல் வாய் மொழிய அதீன தேவி அவள் வந்திடுவாள் மொழியோ விட்டு சுடலை மடசுவாமி காவல் கொள்ள
வீட்டு அம்மை மேற்கினில் திருமுகமாய் இசக்கி அம்மை புறப்படுவார் சுந்தாங்கடை பதியோ விட்டு பதியோ விட்டு பதியோ விட்டு இசக்கி அம்மை புறப்படுவாள் 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 பதியோ விட்டு வில்லு குறி பதி கடந்து வீரமோடு வந்திடுவாள் பிரம்ம விட்டு வாராளை இசக்கி அம்மை பிரம்ம விட்டு வாராளை இசக்கி அவள் குமார கோவில் தலமதியில குமார கோவில் தலமதியில அவள் வாராளே நீலி அவள் அவள் முருகனையோ அடி தொழுதாள் தாயான இசக்கி அவள் குமார கோவில் தலமதியில முருகனை அடி தொழுது வணங்கி புறப்படுவாள் மேலோடு தலமதியில பிறவியோடு செய்ய வேண்டும் தலமதியில மேலாங்கோடு தலமதியிலே அக்காளும் தங்கையுமாய் மேலாங்கோடு தலமதியில அக்காளும் தங்கையுமா செல்வக வள்ளி அவள் நீலா பிள்ளை தேவியாக அவள் மன்னவனின் பிள்ளையாக தேவி அவள் அவதரித்தாள் தாயான இசக்கி அம்மையானவள் குமார கோவில் தலமதில முருகனை அடி தொழுது மேலாங்கோடு என்று சொல்லக்கூடிய திருத்தலம் மேலாங்குடு திருத்தலத்திலே மன்னவனின் பிள்ளைகளாய் அவதரிக்க வேண்டும் சரியா செண்பக வள்ளி அவள் நீலா பிள்ளை தேவியானவள் செண்பகவல்லி அம்மா என்று சொன்னால் சாந்த ரூபம் கொண்டவள் நீலா பிள்ளை அருள் கொடுப்பாள் ஆள் ஆக்ரோஷம் கொண்டவள் இந்த நீலா பிள்ளை தேவியாக சரி அக்கா தங்கை 2 பேராய் பிறவி செய்து கொண்டு நிலையமதி பெற்று கொண்டு ஈஸ்வரகால புதத்தான் சுடலை மாடனோடு மேலாங்கோடு தலமும் விட்டு அம்மை அவள் புறப்படுவாள் மேலாங்கோடு தலமும் விட்டு அம்மை அவள் புறப்படுவாள் சுவாமி காவல் கொள்ள தேவி அவள் வந்திடுவாள் மேலாங்கோடு பதியு விட்டு கூறி தலமும் விட்டு கூறி பதியு விட்டு பார்வதியாள் புறமுவாராள் அவள் நடுக்காடு தலமதியிலே நீலியாக நிலையம் வாங்கியாள் தலமதியிலே அவள் நடுக்காடு தலமதியிலே
தலமதியிலே தலமதியிலே கிளியாக இசைக்கியாக இளைய மதை பெற்றிடுவார் எடுக்காடு தலமதியில 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 கிளியாக நிலையம் பெற்றி நிலையம் பெற்றாயா நடுக்காடு போக்கு விட்டு சுத்தி குளம் பாதை விட்டு எடுக்காடு ஊக்கு விட்டு செட்டி கோயம் பாதை விட்டு உச்சி மஞ்சள் மனவீசும் போட்டாறு பதியுமாறாள் கொச்சி மஞ்சள் வனை வீசு கோத்தாறு உலகம் உச்சி மஞ்சள் மனவீசும் போட்டாறு பதியும் வாராள் கொச்சி மஞ்சள் மன வீசு கோத்தாறு தலவாராயா அம்மை இஞ்சி மஞ்சள் மனமு வீசும் இஞ்சி மஞ்சள் மன வீசு தலா குடி தலமு வாராள் இளகுடி தலமும் வாராய் தாயான நீலியவள் அம்மை வாராளே நீலியவள் செண்பக வல்லியவள் நீலா பிள்ளை தேவியாக ஈஸ்வர கால பூதத்தால் சுடலை நடசுவாமி ஈஸ்வரகால பூதத்தானோ சுடலை நெல்லு ஆட சுவாமி பூதத்தானோ தாயான இசக்கியமையானவள் விடலாக்குடி பதி கடந்து விட்டு கரிய மாணிக்கபுரம் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு கிராமம் கரிய மாணிக்கபுரத்திலே இந்த தேவியானவள் நிலையமது பெற்றுக் கொண்டாள் கரிய மாணிக்கபுரம் அதில் நிலையம் பெற்றுக் கொண்டு அங்குள்ள அனைத்து மக்களுக்கும் கேட்ட வரம் கொடுத்து கொள்ள தாயான இசைக்கு அம்மையானவள் கரிய மாணிக்கபுரம் விட்டு ஈஸ்வர கால பூதத்தான் சுடலை மாடசுவாமி காவல் கொள்ள இந்த மாடசுவாமி எப்படிப்பட்ட ரூபம் தெரியுமா எப்படியா அறையதில சல்லடமோ சொல்லடமோ 5 மணி வல்லையமோ 5 மணி வல்லையமோ தலையதில குல்லாவோ தலையதிலே குல்லாவோ தாமரைக்கா மணியழகோ தாமரைக்க மணியழகோ புறப்படுவான் சுடலை
சுடலை காவல் கொள்ள ஆமையா சுசீந்திரபுரதியிலே தானு மாலைய சுவாமியை வணங்கி கொள்ளு சரி தாயானை சக்கியம்மை அமைக வர தெரியுமா தலமான தலமோ வீட்டு தானு மாலைய சுவாமியையும் அடிதொழுது புறப்படுவாள் பேரம் பல்லம் தலமதியிலே சிவசக்தி விநாயகரை சிவசக்தி விநாயகரையும் சிவசக்தி விநாயகரை அடிதொழுது வாராளே அவை நிலையமது கொள்ள வேண்டும் அவள் நாதாளி போட்டிடுவாள் அம்பிகையாள் இனி அவள் போட்டிடுவாள் தாயான நீலியம்மையானவள் தெற்கு நல்ல திருமுகமாய் அப்படியே வலம் வருகிறாள் பேரன்பலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சிவசக்தி விநாயகர் சிவசக்தி விநாயகரை அடிதொழுது வலம் வருகிறாள் ஆதாளி போட்ட போது இந்த ஊரார்கள் அனைவரும் ஒன்று கூடி மலையாள ஜோதிடனை வரவழைத்து சொற்பொழிவு கட்ட போது எக்ஸி கொட்டார திருத்தலத்திலே அம்மாவுக்கு நிலையமது கொடுக்க வேண்டும் கண்டிப்பா எக்ஸி கொட்டார திருத்தலத்திலே மேலாங்கோடு செம்பரவல்லி அவள் நீலாப்பிள்ளை தேவியாக நிலையமது கொடுக்க வேண்டும் என்று சரி ஈஸ்வரகால புதத்தான் சுடலை மாடசுவாமி காவல் உள்ள ஆமையா அக்கா தங்கையாக செம்பகவல்லி அவள் ஈரா பிள்ளையாக அப்படி நிலையமல் கொடுக்க வேண்டும் ஆமையா ஊரார்கள் அனைவரும் ஒன்று கூடி என்ன செய்ய தெரியுமா ஆடி மாதத்தில் நிலையமது கொடுக்க வேண்டும் நிலையம் மட்டுமல்ல கண்டிப்பா கொடை கொடுக்க வேண்டும் அல்லவா ஆமையா ஆடி மாத செவ்வாய்க்கிழமையிலே தாயான நீலியம்மையானவள் ஆடி மாதம் திங்கள் கிழமை குடியளப்பு தீபாரதனை ஏற்றுக்கொண்டு ஆமையா செவ்வாய்க்கிழமை உச்சக்கால வேளையிலே அன்னப்படைப்பு ஏற்றுக்கொண்டாள் அம்பிகையானவள் எக்ஸி கொண்டார இசக்கி அம்மை செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்திலே என்ன அவள் அர்த்த ஜாம வேளையிலே என்னையா நீராடி நியமனங்கள் செய்து அம்மா பாயாச குளியலை பரிவுடனே ஏற்றுக்கொள்ள இந்த எக்ஸி கொண்டார் இசைக்கு அம்மை என்ன புதன்கிழமை உச்சக்கால நேரத்திலே அப்படி மஞ்சள் நீராடி கொண்டு ஆமையா ஆமையா இந்த மகமாயி திரிசூரி தாயார் இசைக்கு அம்மை ஈஸ்வரகால புதத்தானோடு அப்படி சுடலை மாடனோடு ஊர்வலம் வந்து கொண்டு ஊர்வலம் வந்து அனைத்து மக்களுக்கு கேட்ட வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா ஆமையா தீராத நோய்களை திருநீராய் தீர்த்திடுவாள் கண்டிப்பா மாறாத பிணிகளை மகமாகி நீலி அவள் போக்கிடுவாள் ஆமையா எக்ஸி கொண்டார இசக்கி அம்மையானவள் நிலையம் அது வாங்க வேண்டும் என்று அவள் உடுக்கை பிறந்ததம்மா பிறந்ததம்மா உத்திராஜ பூமியிலே உடுக்கையது பிறந்ததம்மா பிறந்ததம்மா உத்திராட்ச பூமியிலே பம்பை வந்து பிறந்ததம்மா பிறந்ததம்மா பள்ளிமணி மண்டபத்தில் பம்பை வந்து பிறந்ததம்மா பிறந்ததம்மா பளிங்குமணி மண்டபத்தில் சிலம்பு பிறந்ததம்மா பிறந்ததம்மா சிவலிங்க பாறையில சிலம்பு வந்து பிறந்ததம்மா பிறந்ததம்மா சிவலிங்க மலர்களிலே திறம்பு பிறந்ததம்மா சாந்தி சன்னதியில் அழகு பிறந்ததம்மா அயோத்தி நகர் பட்டினத்தில் ஏந்து பிறந்ததம்மா விஜயநகர் பட்டினத்தில் வேம்பு வந்து பிறந்ததம்மா வேம்பு வந்து பிறந்ததம்மா விஜயநகர் வட்டினத்தில் அம்மை மேலாங்கோடு தாயார்
மயான நீலியவள் மோகிதாயாக மயான நீலியவள் சிவப்பு நல்ல பட்டொடுத்து செவ்வரளி மாலையிட்டு சிவப்பு நல்ல பட்டொடுத்து செவ்வரளி மாலையிட்டு வண்ணமுத்து கப்பறையோ வலது கையில் திரிசூலமோ வண்ணமுத்து கப்பறையோ வலது கையில் திரிசூலமோ சுண்டி பிரம்பு ஒரு கையிலே சூலமாதை தான் எடுத்து சுண்டி பிரம்பு ஒரு கையிலே சூலமாதை தான் எடுத்து ஈஸ்வர கால பூதத்தானும் தானும் உள்ள ஈஸ்வர கால பூதத்தாரோ தன்னோடனே சுடலை மாடனோடு தேவி அவள் கோவில் உள்ள சுடலை மாடனோடு தேவி அவள் கோவில் உள்ள நாளான நாளையில நல்ல செவ்வாய் கிழமையில நாளையிலே நல்ல செவ்வாய் கிழமையில பந்தலுக்கு கால் நாட்டி பச்சை வாழை குலநிறுத்தி பந்தலிட்டு கால் நாட்டி பச்சை வாழை குலநிறுத்தி தீராத நோய்கள் எல்லாம் திருநீரா தீர்த்திடுவாள் தீராத நோய்கள் எல்லாம் திருநீரா தீர்த்திடுவாள் மாறாத பிணிகள் எல்லாம் மகமாயி போக்கிடுவாள் மாறாத விழிகள் எல்லாம் மகமாயி போக்கிடுவாள் கேட்டவர கொடுத்து கொண்டு எக்ஸி கொட்டாரம் திருத்தலத்திலே அவையா தாயாரை சக்கியவள் செண்பகவல்லி அவள் ஈரா பிள்ளை தேவியாக ஈஸ்வரகால புதத்தான் சுடலை மாடனோடு சுசீந்திரன் திருத்தலத்திலே தேவி அவள் அமர்ந்திடுவாள் குடி அமர்ந்திடுவாள் தெய்வம் இருப்பது எங்கே தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே தெளிந்த நினைவும் நிறைந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே தெளிந்த நினைவும் நிறைந்த நெஞ்சும் இருந்ததுண்டோ அங்கே தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே சங்கராய 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 மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வராய மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வராய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ராய மங்களம் குருவராய மங்களம் தத்ரதாய மங்களம் அஜானாய மங்களம் ஷடானாய மங்களம் கஜானாய மங்களம் சதானனாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் அன்னை 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 எங்கள் அன்பிகைக்கு மங்களம் அன்னை 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 எம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுள்ள வில்லங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் என்னுள்ளே விளங்கு எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாக முற்றி வைக்கும் சிற்சபைக்கு மங்களம் பிச்சையா உதித்து வைக்கும் சிஷ்டவைக்கு மங்களம் நாம கீர்த்தனம் பறந்து நானில செழிக்கவும் ராமகீர்த்தனம் பிறந்த நாள் என்று செழிக்கவோ பேரிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் வீடிலாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவோ ஞான தீபம் ஏற்றி எங்கள் நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்றியங்கள் ராமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் இந்து சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம் இந்து சக்தி வாழ்கவென்று சந்ததம்